வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இன எழுத்துகள். சில எழுத்துகளுள் இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகளும் இனமான எழுத்துகள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். எடுத்துக்காட்டு: திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையின எழுத்துகள் 6ம் இ, இர், இல், இவ், இள், இல் ஒரே இனமாகும். உயிரெழுத்துகளில் இன எழுத்துகள். மெய்யெழுத்துகளைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு. உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துகள் ஆகும். குறிலெழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும். சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவதில்லை. அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறிலெழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு: ஓ ஓதல், தூவும், தளி. தமிழ் எழுத்துகளில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. நன்றி.